சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு அவசர செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன். என்ன தெரியுமா? உன் துணையை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வேளையிலும் உன்னை பற்றிய நினைவுகளை சுமந்து கொண்டு இருக்கும் உன் துணை இப்பொழுது அவர் மனதில் துளிர்விட்டு இருக்கும். அந்த அன்பு அதை அறிந்திருக்கும். மற்றவர்களை பற்றி தான் பேச வந்துள்ளேன். இது நாள் வரை உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று அறியாமல் நீ பட்ட வேதனைகளை உன் சாயப்பா நான் அறிவேன். குடும்ப பிரச்சனையில் என்ன காரணமாக இருந்தாலும் பிரிவு என்ற வார்த்தைக்கே இடம் கொடுக்காமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போயிருந்தால் மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கையை இத்தனை விளையாட்டாக பிரித்து வேடிக்கை பார்த்திருக்க மாட்டார்கள். குடும்பம் பிரிவதும் இணைவதும் உங்கள் இருவரின் கையில்தான் இருக்கிறது என்று உன் சாயப்பா நான் கூறிக்கொண்டு தானே இருக்கிறேன். அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகாமல் குடும்ப பிரச்சனையை இத்தனை பெரிய பிரச்சனையாக மாற்றி மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தது நீங்கள் இருவரும் தானே. இதையெல்லாம் புரிந்து அறிந்து நடந்து இருந்தால் இந்த விஷயம் உன் வாழ்வில் நடந்திருக்காது. அப்படி இருக்கையில் போனது போகட்டும், கடந்தவை கடந்தவைகளாக இருக்கட்டும். இன்னும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆட்டம் அடங்கவில்லை. அவர்களின் ஆட்டம் ஆடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். எப்பொழுது அவர்களின் ஆட்டத்தை அடக்கலாம் என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என் பொறுமையை அவர்கள் சோதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையை நான் சரி செய்ய வேண்டும் என்று நான் போராடும் இந்த வேளையில் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி வருகிறார்கள். முழுமையாக அவர்களின் ஆட்டத்தை நான் அடக்கப் போகிறேன். இன்று உன் துணை சத்தியம் செய்து கொடுத்தார் என்று நான் சொன்னேன் அல்லவா? இன்று உன் துணையின் மனதில் அரும்புகளாக முளைத்திருக்கும் உன்மேல் இருக்கும் அன்பை முழுமையாக அறுத்து எடுக்க வேண்டும் என்று உன்னிடம் சத்தியம் வாங்கி உள்ளார்கள். உன்னை மனதளவில் நினைக்க கூடாது, உன்னை அவர் எண்ணத்தால் எண்ணிடக்கூடாது என்று நினைத்து கூட பார்க்க கூடாது. எதர்ச்சியாய் எங்கே கண்களில் பட்டாலும் உன்னை கண்களால் காணக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள்தான். இப்பொழுது நியாயத்திற்காக அவர்கள் செய்யும் சத்தியமே காணாமல் போகும் பொழுது இவர்கள் சத்தியமெல்லாம் எங்கே செல்லும் குழந்தையே? முழுமையாக இவர்களின் ஆட்டத்தை நான் அடக்கி உன் வாழ்க்கையை மீட்டு உன் கரங்களில் கொடுப்பேன். இதை ஏன் உன் சாயப்பா நான் சொல்கிறேன் என்றால், நடப்பவை அனைத்தும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இப்பொழுது உன்னிடம் நான் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சரி செய்து உன் வாழ்க்கையை திருப்பிக் கொடுக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.